சங்கரி சன்மிதா ஃபேஷன்ஸ் வெங்கை வாசல் சென்னை. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பலாசோ பேண்ட் எப்படி மெஷர் பண்ணணும், எப்படி கட் பண்ணணும், எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீடைல்டு வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத நான் போர்ட்ல ரைட் பண்ணிருக்கேன், அதை நான் உங்களுக்கு சொல்றேன். நமக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் லென்த் வந்து நான் 38 இன்ச் எடுத்திருக்கேன். உங்களுக்கு மெஷர்மெண்ட் எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படின்னா நான் சைட்ல பிக்சர் ஆட் பண்றேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல் லென்த் 38 inch, waist round 37 inch, hip round 42 inch, leg round 22 inch, thigh round 24 inch. ஸோ இதுதான் நமக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ். இப்போ இதை வச்சு நம்ம எப்படி பேட்டர்ன் போடணும் அப்படிங்கறது தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ நீங்க எப்பயும் போல பேட்டர்னை வந்து 4ஆ மடிச்சு போட்டுக்கோங்க. ஸோ எப்படியுமே நம்ம வந்து ஃபேப்ரிக் வந்து 4ஆ மடிச்சு போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் நீங்க மடிக்க போறீங்க. நமக்கு இந்த பலாசோ பேண்ட் ஸ்டிச் பண்றதுக்கு எவ்வளவு ஃபேப்ரிக் வேணும் அப்படின்னா 2 மீட்டர்ல இருந்து 2.25 மீட்டர் ஃபேப்ரிக் இருந்தா போதும் நார்மல் பலாசோ பேண்ட்டுக்கு. இதே இது நீங்க வேற சர்க்குலர் இந்த மாதிரி பண்ண போறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் தேவைப்படும், அது வேற மாதிரி நம்ம கால்குலேஷன் போடுவோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது நார்மல் அதோ ஸ்ட்ரைட்டா இருக்கிற பலாசோ பேண்ட் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ நீங்க உங்க ஃபேப்ரிக்கை எடுத்துக்கோங்க, அதை 4ஆ மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நம்ம வந்து இதுக்கு எந்த ஒரு வேஸ்ட் பேண்டோ இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நம்ம ஸ்ட்ரைட்டா மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரே கட்டு தான் நமக்கு வரும். எலாஸ்டிக் மட்டும் நம்ம வேஸ்ட் பேண்ட்ல வந்து ஆட் பண்ணுவோம். ஓகேவா? சோ இப்ப நம்மளோட ஃபுல் லென்த் என்ன அப்படின்னா 38 இன்ச்சஸ் இருக்கு இல்லையா, அந்த 38 இன்ச்சஸை நம்ம எடுத்துக்கணும். அதோட உங்களோட எலாஸ்டிக் நீங்க எவ்வளவு ஆட் பண்ண போறீங்களோ அதை மடிச்சு தைக்கிறதுக்கு தேவையான அளவு விட்டுக்கோங்க. நான் 2 இன்ச்சஸ் வந்து எலாஸ்டிக்கு கொடுக்குறேன், கீழே வந்து 1 இன்ச் வந்து ஃபோல்ட் பண்றதுக்கு கொடுக்குறேன். ஸோ ஓவராலா எவ்வளவு வரணும் அப்படின்றத பாத்துக்கோங்க. ஸோ 38 பிளஸ் 2 இன்ச் பிளஸ் 1 இன்ச் இந்த மாதிரி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம இங்க மேல மார்க் பண்ண போறது வந்து ஹிப் ரவுண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம மார்க் பண்ணுவோம். வேஸ்ட் ரவுண்ட் தானே, இதுல ஏன் ஹிப் மார்க் பண்றீங்க அப்படின்னா ஹிப் ரவுண்ட் தான் நம்ம எடுக்கணும். அப்பதான் நம்ம பேண்ட் போடும்போது நம்மளோட அந்த ஹையஸ்ட் பார்ட்டை தாண்டி மேல வரணும். அப்பதான் உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். நீங்க வேஸ்ட் எடுத்து இந்த மெஷர் பண்ணி போட்டீங்க, நீங்க கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேண்ட் வந்து மேல ஏறாது. அதனாலதான் நம்ம வந்து ஹிப் ரவுண்டை வந்துட்டு நம்மளோட வேஸ்ட் ரவுண்ட்ல மார்க் பண்ணணும் இந்த இடத்துல. ஓகேங்களா? சோ ஹிப் ரவுண்டோட கால்குலேஷன் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு எவ்வளவு ஹிப் ரவுண்ட் வந்திருக்கோ அந்த ஹிப் ரவுண்டை ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப என்னோட ஹிப் ரவுண்ட் வந்து 42 இன்ச்சஸா, ஸோ 42 பிளஸ் 4 டிவைடட் பை 4 போட்டிருக்கேன். இந்த பிளஸ் 4 எதுக்காக அப்படின்னா ஈஸ் அலவன்ஸ் இருந்தாதான் உங்களுக்கு வந்து பேண்ட் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா இருக்கும். ஓகேவா? ஸோ 42 பிளஸ் 4 டிவைடட் பை 4 பண்ணிக்கோங்க. ஸோ 46 டிவைடட் பை 4 எனக்கு 11.5 இன்ச்சஸ் வருது. நான் அந்த 11.5 இன்ச்சஸை இங்க இருந்து ஃபர்ஸ்ட் இங்க மார்க் பண்ணிக்கிறேன். அதோட நான் என்ன பண்ணணும்னா என்னோட சீம் அலவன்சஸ் ரெண்டுத்தையும் இதை தைக்கணும் இல்லையா, இதை தைக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் டு 1 இன்ச் வந்து நீங்க சீம் அலவன்சஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன அலவன்ஸ் வருதோ அந்த அலவன்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு தையலுக்கானதை விட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு குழப்பம் இல்லாம இருக்கும். ஓகேவா? சோ அதுக்கடுத்து நம்ம இங்க வந்து ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிட்டோமா, டிரா பண்ணதுக்கு அப்புறமா அந்த லைனை வந்து இப்ப கீழ் பார்த்து இழுத்து விட்டுக்கோங்க. ஜஸ்ட் அப்படியே டவுன் பண்ணிக்கோங்க. உங்க லைனை டவுன் பண்ணிட்டு கிராச் லென்த் வந்து நம்ம இந்த இடத்துலதான் வைக்கணும். சோ கிராச் லென்த் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, நம்ம பலாசோ பேண்ட்ல வந்துட்டு ஹிப் ரவுண்ட் டிவைடட் பை 4 பண்ணணும். உங்களோட ஹிப் ரவுண்ட் எவ்வளவு வருது 42, அதை டிவைடட் பை 4 பண்ணீங்க அப்படின்னா 10.5 வருதா. அதோட 1.5 இன்ச்சஸ் வந்து ஈஸ் கொடுக்கணும். ஈஸ் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு இங்க பேண்ட் கிளியாம இருக்கும். இப்போ நீங்க ரெடிமேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஈஸ் கம்மியா கொடுத்துருப்பாங்க, அதனால நிறைய கிழிஞ்சு போகும். அது கிளியாம இருக்கிறதுக்காக தான் 1.5 இன்ச் வந்து ஈஸ் கொடுக்குறோம். ஸோ ஓவராலா நமக்கு இங்க எவ்வளவு தேவைப்படுது 12 இன்ச்சஸ் நீங்க வைக்கணும். மேல வந்து எவ்வளவு வைக்கணும் 11.5 பிளஸ் 1 இன்ச் வந்து சீம் அலவன்சஸ் இந்த இடத்துல. சோ கிராச்சுக்கு வந்து 12 இன்ச்சஸ் நம்ம வச்சிருக்கோம். இப்போ கொஞ்சம் குண்டா இருக்காங்க, அவங்க சீட் கொஞ்சம் பெருசா இருக்கு அப்படின்னா நீங்க வந்துட்டு இதை 12.5 அதாவது 1.5 வந்து நீங்க 2 இன்ச்சஸ் கூட நீங்க கொடுத்துக்கலாம். ஒல்லியா இருக்காங்கன்னா 1 இன்ச் கூட கொடுத்துக்கலாம். அது வந்து உங்களோட ரெஃபரன்ஸ் தான். ஓகேங்களா? சோ டிரா பண்ணிட்டு எங்க முடியுதோ அங்க இருந்து நீங்க வந்து ஒரு லைன் வந்து டிரா பண்ணிக்கோங்க. இந்த அளவு எவ்வளவு இருக்கணும்னா 2 இன்ச்சஸ் வந்து இருக்கணும். ஓகேங்களா? இது வரைக்கும் டிரா பண்ணிட்டு 2 இன்ச்சஸ் வந்து நீங்க எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல மெஷர் பண்ணி இந்த லைன் அப்படியே நீங்க ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க.
இதை ஸ்ட்ரைட் பண்ணிட்டு இது இங்கதான் உங்களோட தை மெஷர்மெண்ட் இருக்கு இல்லையா, தை ரவுண்ட் நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா, இந்த மெஷர்மெண்ட்டை செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பா இங்க இருந்து இந்த மெஷர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 12 இன்ச்சஸ் இருக்கணும். அதை விட கம்மியா இருக்கு அப்படின்னா நீங்க இந்த இடத்த வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வரையணும். ஓகேங்களா, அதை நான் பேட்டர்ன்ல வரையும் போது கட் பண்ணும்போது செக் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ 12 இன்ச்சஸ் பிளஸ் 2 இன்ச்சஸ் வந்து நம்ம ஓவராலா இது வரைக்கும் நமக்கு வந்து அளவு இருக்கணும். ஓகேவா, அதுக்கப்புறமேட்டு நீங்க டைரக்டா வந்து லெக் ரவுண்டுக்கு வந்துருங்க. உங்களோட லெக் ரவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா 22 இன்ச்சஸ் இருக்கா, அதை டிவைடட் பை 2 பண்ணிட்டு எவ்வளவு ஆன்சர் வருது, இப்போ 11 வருதுன்னா 11 பிளஸ் 1 இன்ச் வந்து சீம் அலவன்சஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நீங்க லைட்டா ஆம்கூல் ஷேப் மாதிரியே லைட்டா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நீங்க கனெக்ட் பண்ணி விட்டுட்டு உங்களோட சீம் அலவன்சஸ் வந்து 1 இன்ச் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட பேண்ட் கட்டிங் வந்து ரெடி ஆயிடும். இதை எப்படி கட் பண்றது அப்படிங்கறத நான் ஃபேப்ரிக்ல டைரக்டா உங்களுக்கு பண்ணி காட்டுறேன், அப்ப இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கும். பலாசோ பேண்ட்டுக்கு எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்றத போர்ட்ல பார்த்தோம் இல்லையா, ஸோ இப்போ எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத ஃபேப்ரிக்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்க ஃபேப்ரிக்கை எடுத்துக்கோங்க, அதை வந்து கரெக்டா ராங் சைட்ல இருக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ரைட் சைட்ல எப்பயுமே நீங்க வந்து மார்க்கிங் பண்ணக்கூடாது. ஸோ நீங்க எப்பயும் போல 4ஆ ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க, 1 2 3 4 ஃபேப்ரிக் இருக்கா, ஸோ ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங் வந்து கண்டிப்பா நம்ம பக்கம் தான் இருக்கணும், தெரியுதா? இந்த மாதிரி ஃபோல்டிங் வந்து நம்ம சைடு இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இப்போ நம்ம மார்க்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நீங்க நம்ம ஃபுல் லென்த் தான் மார்க் பண்ணுவோம். எப்பயுமே எந்த ஒரு ட்ரெஸ்ஸுக்குமே ஃபுல் லென்த் தான் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணுவோம். இப்போ நம்ம ஃபுல் லென்த் வந்து கீழே பாட்டம்ல இருந்து தான் மார்க் பண்ணிட்டு வர போறோம். நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்றதுக்கு நான் 1 இன்ச் வந்து சீம் அலவன்சஸ் கொடுக்க போறேன். நீங்க 1 இன்ச் கொடுத்தாலும் சரி, இல்ல 1.5 இன்ச் கொடுத்தாலும் சரி. அதுக்கு முன்னாடி நமக்கு சம்டைம்ஸ் இங்க வந்து உள்ள ஃபேப்ரிக் சரியா மடிக்காம இருந்துச்சு அப்படின்னா அது கட் பண்ணும்போது நமக்கு தப்பா வந்துடும். அதனால எப்பயுமே ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஃபர்ஸ்ட் லைன் போட்டு அது கட்டிங் லைனா வச்சுக்கோங்க. இது நீங்க எல்லாத்துக்குமே ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் லைன் ஒன்று போட்டுக்கோங்க. இந்த வந்து ட்ரிம் பண்ணி இந்த ஃபேப்ரிக் வேஸ்ட், ஓகேங்களா, இந்த அளவு வந்து வேஸ்ட் தான் உங்களுக்கு. இதுக்கு அப்புறமேட்டு தான் நீங்க வந்து உங்களோட மெஷர்மெண்ட் எடுக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுக்க போறோம், நமக்கு ஃபேப்ரிக் மடிச்சு தைக்கிறதுக்கு, கீழே பேண்ட் மடிச்சு தைக்கிறதுக்கு. ஓகேவா, ஸோ அந்த 1 இன்ச் மார்க் பண்ணிட்டு அதை வந்து நீங்க டிரா பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து மடிச்சு தைக்கிறதுக்கான அளவு. இதுக்கப்புறமா உங்களோட பேண்ட் இருக்கு இல்லையா, அதோட ஃபுல் லென்த் எனக்கு வந்து 38 இன்ச் இருக்கு. ஸோ அந்த 38 இன்ச்சை நான் அப்படியே வைக்கிறேன். கரெக்டா அந்த லைன்லயே வைங்க. எங்க உங்களுக்கு 38 இன்ச் வருதோ அங்க வந்து கரெக்டா நீங்க வந்து மார்க்கிங் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு இங்க வருதா, இங்க வந்து நான் மார்க்கிங் வச்சுக்க போறேன். இந்த லைனை நீங்க வந்து டிரா பண்ணிடுங்க. ஸ்ட்ரைட் பண்ணி டிரா பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எலாஸ்டிக் தான் நம்ம இதுல வைக்க போறோம். ஸோ எலாஸ்டிக்கை தைக்கிறதுக்கு இந்த இடத்துல தான் எலாஸ்டிக் வரும். ஸோ இது இப்படி ஃபோல்ட் பண்ணி தான் நம்ம இப்படி தைப்போம், ஓகேங்களா. ஸோ அதுக்கு நம்ம வந்து எலாஸ்டிக் நீங்க 1 இன்ச் எடுக்கிறீங்க அப்படின்னா இங்க நீங்க வந்துட்டு ஒரு 2.25 இன்ச் வந்து விட்டுக்கோங்க. நீங்க எவ்வளவு சைஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இது ஃபோல்ட் பண்ணி தைக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2.25 இன்ச் வந்து எனக்கு எலாஸ்டிக் ஃபோல்ட் பண்றதுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்க வச்சுக்கோங்க. அதையும் நீங்க டிரா பண்ணி எடுத்துருங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து ஃபுல்லாவே ஹைட் ஃபுல்லாவே முடிச்சிட்டோம். இதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன எடுக்க போறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்துட்டு, அதாவது இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த லைன்ல தான் நம்ம ஹிப் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணணும். ஹிப் ரவுண்ட் வந்து எப்படி மார்க் பண்ணணும், ஏன் இது வேஸ்ட் தானே, ஏன் ஹிப் மார்க் பண்றோம் அப்படின்னா ஹிப்பை விட வந்துட்டு வேஸ்ட் ரவுண்ட் கம்மியா இருக்கும். ஸோ இப்போ நீங்க பேண்ட் போடும்போது இங்க வந்து நீங்க வேஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிருந்தீங்கன்னா பேண்ட் வந்து மேல ஏறாது, இந்த இடம் வந்து சுருங்கிடும். அதனால எப்பயுமே நீங்க வேஸ்ட் லைன்ல ஹிப் ரவுண்ட் தான் மார்க் பண்ணணும். நம்மளோட ஹிப் ரவுண்ட் எவ்வளவு, 42. அதோட ஃபார்முலா என்ன, 42 + 4 டிவைடட் பை 4. ஏன் +4 பண்றோம்னா ஈஸ் அலவன்ஸ், அப்பதான் ஃப்ரீயா இருக்கும் உங்களுக்கு பேண்ட், ஓகேங்களா. ஸோ 46 டிவைடட் பை 4 வந்து பண்ணிருக்கோம். 11.5 எனக்கு கிடைச்சது. அதோட சீம் அலவன்ஸ் வந்து நான் 1 இன்ச் வந்து கொடுத்துருக்கேன். அதை வந்து கரெக்டா நம்ம எங்க மார்க் பண்ணா நம்மளோட வேஸ்ட் லைன்ல வந்து மார்க் பண்ணிக்கிறோம், ஓகேவா. ஸோ 11.5 தைக்கிறதுக்கு ஒரு 1 இன்ச், ஸோ மொத்தமா 12.5. இப்ப இந்த லைனை வந்து நம்ம டிரா பண்ணிடணும், கீழே பார்த்து டிரா பண்ணிடணும். இந்த மாதிரி நீங்க டிரா பண்ணி விட்டுக்கோங்க.
ஓகே, இதுக்கப்புறமா இந்த லைன்ல தான் நம்ம என்ன மார்க் பண்ண போறோம் அப்படின்னா கிராச் வந்து மார்க் பண்ண போறோம். நம்ம கிராச் கால்குலேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், இருந்தாலும் நான் இன்னொரு தடவை சொல்றேன். ஹிப் ரவுண்ட் டிவைடட் பை 4 பண்ணிக்கோங்க. 42 டிவைடட் பை 4 பண்ணா எனக்கு 10.5 இன்ச் வருது. அதோட 1.5 இன்ச்சஸ் வந்து ஈஸ் கொடுத்துருக்கேன். இதே இது கொஞ்சம் குண்டா இருக்காங்கன்னா 2 இன்ச் கொடுத்துக்கோங்க, ஒல்லியா இருக்காங்கன்னா 1 இன்ச் கொடுத்தா போதும். ஓகேங்களா, மீடியமா இருக்கிறவங்களுக்கு 1.5 இன்ச் வந்து கரெக்டா இருக்கும். அந்த 12 இன்ச்சஸ் நீங்க எலாஸ்டிக் சேர்த்தீங்களா, அந்த பேண்டை வந்து சேர்க்க கூடாது. கரெக்டா உங்களோட ரெடி அளவு இருக்கு இல்லையா, அங்க இருந்து தான் நீங்க வைக்கணும். அப்பதான் உங்களுக்கு பேண்ட் கிளியாம இருக்கும், இல்லைன்னா கிழிஞ்சு போயிடும். ஓகேவா? சோ இப்ப நமக்கு எவ்வளவு வருது, 12 இன்ச்சஸ் வருது. அந்த 12 இன்ச்சஸ் இங்க மார்க் பண்ணிட்டு அந்த லைனை அப்படியே எல் ஷேப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ இங்க இருந்து நீங்க வந்துட்டு ஒரு 2ல இருந்து 2.5 இன்ச் வந்து உங்களுக்கு கர்வுக்கு கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதை வந்து ஃபுல்லாவே இப்படி லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு உங்களோட தை ரவுண்ட் மெஷர்மெண்ட் இருக்கு இல்லையா, 24 டிவைடட் பை 2 இருக்கு. டிவைடட் பை 2 பண்ணீங்கன்னா ஒரு மெஷர்மெண்ட் வரும், 12 இன்ச் வருதா. அதோட நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஈஸ் அலவன்ஸ் வந்து 2 இன்ச்ல இருந்து 3 இன்ச் கொடுத்துக்கணும். அப்பதான் பேண்ட் வந்து ஃப்ரீயா இருக்கும். இப்ப நமக்கு இது மொத்தமா எவ்வளவு மெஷர்மெண்ட் இருக்குன்னு பாத்துக்கலாம். எனக்கு 14 இன்ச்சஸ் இருக்கு, எனக்கு இது கரெக்டா இருக்கும், அதனால நான் இப்படியே வச்சுக்க போறேன். சோ இந்த இடம் எப்பயுமே 2 இன்ச்சஸ் ஆட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு தாராளமா இருக்கும். இந்த மெஷர்மெண்ட் வந்து தேவை கிடையாது. இது எதுக்காக எடுத்திருக்கோம்னா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக எடுத்திருக்கோம். இந்த அளவை விட இது கம்மியா வந்துடக்கூடாது. வந்துச்சுன்னா பேண்ட் வந்து போடும்போது கண்டிப்பா கிழிஞ்சிடும். ஓகேங்களா? சோ இப்ப எனக்கு 14 இன்ச்சஸ் இருக்கு, நான் அப்படியே எடுத்துக்க போறேன். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு தைக்கிறதுக்கான அளவு வந்து ஒரு 1 இன்ச் வந்து கொடுத்துக்கோங்க. 1ல இருந்து 1.5 இன்ச் வந்து கொடுத்துக்கோங்க. நான் 1.5 இன்ச் கொடுக்க போறேன். ஓகேங்களா? சீம் அலவன்ஸ் வந்து நீங்க டிசைட் பண்றதுதான். 1 இன்ச்ல 3/4 இன்ச்ல இருந்து 1.5 இன்ச் வரைக்கும் நீங்க கொடுத்துக்கலாம். அத மாதிரி இந்த ஷேப் கொடுத்துருக்கோம் இல்லையா, இது நம்ம ஆம்கோலுக்கு கொடுக்குற அதே சேம் அதே தான். 1.5 இன்ச் கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த லைனை வந்து இப்படி லைட்டா பெண்ட் பண்ணி விடுங்க. இதுதான் உங்களுக்கு பேண்ட்டுக்கு வந்து ஷேப் கொடுக்கும். கிராச் வந்து இப்பதான் உங்களுக்கு கரெக்டா போய் சீட் ஆகும். ஓகே, இப்ப இதுக்கப்புறமா நீங்க டைரக்டா அப்படியே லெக்குக்கு வந்துடலாம். நம்மளோட லெக் ரவுண்ட் என்ன அப்படின்னா 22 இன்ச்சஸ் இருக்கா, அதை டிவைடட் பை 2 பண்ணீங்க அப்படின்னா 11 இன்ச் வரும். இப்ப நான் 11 இன்ச் பண்ண போறேன். 11 தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு பேண்ட் வந்து நல்லா ஒய்டா வேணும்னு நினைச்சீங்கன்னா 11 கொடுங்க. இல்ல அப்படின்னா நீங்க வந்துட்டு கொஞ்சம் கம்மியா கூட 7 அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்ப 7 அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அது நேரோ பேண்ட் மாதிரி இருக்கும், பலாசோ மாதிரி இருக்காது. பலாசோனா கொஞ்சம் நல்லா ஒய்டா இருந்தாதான் நல்லா இருக்கும். சோ 11 இன்ச்சஸ் நான் கொடுத்துக்கிறேன். என்ன எனக்கு ஆன்சர் வருதோ அதை நான் அப்படியே கொடுத்துட்டு என்னோட சீம் அலவன்சஸ் வந்து நான் 1.5 இன்ச் கொடுத்துறேன். சோ இவ்வளவுதான் நம்மளோட மார்க்கிங். இப்ப இத ரெண்டத்தையும் அப்படியே நம்ம கனெக்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பேண்டோட டிராயிங் வந்து முடிஞ்சிருது. ஓகேங்களா? சோ இந்த சீம் அலவன்சஸ் இந்த சீம் அலவன்சஸ் ரெண்டையும் நம்ம ஒன்னா ஜாயின் பண்றோம். சோ ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த மெத்தட் அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணி கட் பண்ணி எடுத்துருங்க. இப்ப நம்ம கட் பண்ணிடலாம். சோ இந்த ரெஃபரல் லைனை ஃபர்ஸ்ட் கட் பண்ணி நீங்க எடுத்துருங்க. ஓகே, தெரியுதா? இப்ப பாருங்க, இந்த ஃபேப்ரிக் பார்த்தாலே தெரியும் இது பெருசா இருக்கு, இது சின்னதா இருக்கு. இப்ப நான் இதை கட் பண்ணாம அப்படியே சேர்த்து கட் பண்ணியிருந்தேன்னா அப் அண்ட் டவுன்ஸ் வந்துடும் நம்ம பேண்ட்டுக்கு. அதனால எப்பயுமே ஒரு 1/4 இன்ச் வந்து ரெஃபரல் லைன் போட்டுக்கோங்க. தெரியுதா? இதுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. சோ இது எவ்வளவு பெருசா இருக்கு, இது எவ்வளவு சின்னதா இருக்கு. நம்ம கொடுத்தது 1/2 இன்ச் தான் கொடுத்தோம். சோ அதனாலதான் எப்பயுமே பாட்டம்ல வந்து ஒரு 1/2 இன்ச்ல இருந்து 1/4 இன்ச் வந்து நீங்க ரெஃபரல் லைன் கொடுத்துக்கோங்க. சோ இப்ப நம்ம இங்க இருந்து கட் பண்ணி எடுத்துட்டு வந்தாலும் சரி, இல்ல டாப்ல இருந்து கட் பண்ணி எடுத்துட்டு வந்தாலும் சரி, நான் டாப்ல இருந்தே அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். சோ இது நம்ம எலாஸ்டிக் மடிச்சு தைக்கிறதுக்கான அளவு. அதுல இருந்து நான் அப்படியே கட் பண்ணி எடுக்கிறேன். இங்க நம்ம மடிச்சு தைக்கிறதுக்கு ஷேப் கொடுத்துருக்கோம், அந்த ஷேப்போட சேர்த்து கட் பண்ணி எடுத்துருங்க. இவ்வளவுதான் நம்மளோட கட்டிங் முடிஞ்சது. ஸோ ஃபுல் லென்த் எடுத்துட்டோம், ஹிப் ரவுண்ட் மார்க் பண்ணிட்டோம், கிராச் மார்க் பண்ணிட்டோம், லெக் ரவுண்ட் மார்க் பண்ணி எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பலாசோ பேண்டோட கட்டிங் வந்து முடிஞ்சிடும். இதுக்கப்புறமா நம்ம மேல வைக்கிறதுக்கு எலாஸ்டிக் வந்து எப்படி கட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
இப்போ நம்ம வேஸ்ட் பேண்ட்ல வைக்கிறதுக்கு எலாஸ்டிக் கட் பண்ண போறோம். அதுக்கு நமக்கு தேவை வந்து நம்மளோட வேஸ்ட் மெஷர்மெண்ட் தான் வேணும். நம்மளோட வேஸ்ட் மெஷர்மெண்ட் பாத்தீங்கன்னா 37 இன்ச்சஸ் வந்திருக்கு. அதை டிவைட் பை 2 பண்ணீங்க அப்படின்னா 18.5 இன்ச்சஸ் வரும். அதோட நீங்க வந்து ஒரு 1 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு நீங்க வந்து கட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ஓவராலா பாத்தீங்கன்னா 19.5 இன்ச்சஸ் வரும். அதை நீங்க அப்படியே எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட எலாஸ்டிக்கோட வித் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து 1.25 இன்ச். ஓகேங்களா. சோ நான் 1.25 இன்ச் எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறமேட்டு நான் வந்து லென்த் எடுக்க போறேன். லென்த் வந்து 19.5 இன்ச். சோ இங்க இருந்து எங்க எனக்கு 19.5 வருதோ அதுக்கு நேரா நான் மார்க் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் கட் பண்ணி எடுக்க போறேன். அவ்வளவுதான். இப்போ இந்த இதான் நம்ம இங்க வச்சு ஸ்டிச் பண்ண போறோம். ஸ்டிச் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வேஸ்ட் வந்து கரெக்டா ஸ்ட்ரிங்க் ஆகி இப்படி வந்துடும். பேண்ட் வந்து ஸ்ட்ரைட்டா தான் இருக்கும். ஃபிட்டிங் கரெக்டா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். வாங்க ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ பேண்ட்டுக்கு மெட்டீரியல் கட் பண்ணி எடுத்துட்டோம் இல்லையா. இப்போ எப்படி ஸ்டிச் பண்றது அப்படிங்கறதான் பார்க்க போறோம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்ததை வந்து இந்த மாதிரி ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 பீஸ் வந்து கிடைக்கும். ஒன்னு வந்து ரைட் சைடு, இன்னொன்னு வந்து லெஃப்ட் சைடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இந்த மாதிரி 2 பீஸ் கிடைக்குமா. அதை இந்த மாதிரி ஜஸ்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ பாட்டம் வந்து நான் 1 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போறேன். ஓகேவா. எனக்கு வந்து லைன்ஸ் கொஞ்சம் கிராஸா தான் இருக்கு. ஏன்னா ஃபேப்ரிக் அந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. ஸோ நீங்க அதை செக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்க 1 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போறீங்க. நம்ம அந்த கைட்லைன் வி ஷேப் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணணும். ஓகேவா, தெரியுதா உங்களுக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லைன் வரைக்கும் ஒரு மடி மடிச்சுக்கோங்க. அகைன் இன்னொரு லைன் மடிச்சுக்கோங்க. எனக்கு பேண்டோட இந்த திக்னஸ் அதிகமா வேணும்னா நீங்க வந்து பெருசா கூட மடிச்சுக்கலாம். எனக்கு இது போதும், அதனால நான் சின்னதா தான் மடிச்சிருக்கேன். ஐ மீன் நான் கொஞ்சமா தான் வந்து சீம் அலவன்சஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா. ஸோ இதை வந்து எப்பயும் போல நீங்க டபுள் ஸ்டிச் போட்டு ஸ்டிச் பண்ணுவீங்க இல்லையா, அந்த மாதிரி ஓரம் அடிச்சு விட்டுருங்க. தச்சு விட்டுருங்க. இதே மாதிரி 2 லெக்கையும் பினிஷ் பண்ணிடலாம். ஒரு இது பண்றோம் இல்லையா, இன்னொரு பீஸையும் இதே மாதிரி மடிச்சு தச்சிடுங்க. பாட்டம் வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துட்டோம் இல்லையா. ஸோ அந்த பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. ரைட் சைடு இன்னொரு பீஸ் ரைட் சைடு, ரெண்டும் ரைட் சைடு ஃபேஸ் பண்ற மாதிரி இப்படி ஒன்னா வச்சுக்கோங்க. இப்படி கிராச்சும் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்க எவ்வளவு சீம் அலவன்சஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த இதை அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துட போறீங்க. கிராச் லைன்ல இந்த பக்கமும் கிராச், அதுக்கப்புறம் இந்த பக்கமும் கிராச் இருக்கும். நம்ம வளைவு மாதிரி ஷேப் கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த ஷேப் தான் சொல்றேன். ஓகே. ஸோ அது ரெண்டத்தையும் எந்த ஒரு அப் அண்ட் டவுன்ஸும் இல்லாம ஜஸ்ட் இந்த மாதிரி ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு ரைட் சைடு ஃபேஸ் பண்ணிட்டு நீங்க ராங் சைட்ல ஸ்டிச் கொடுக்க போறீங்க. நீங்க எவ்வளவு சீம் அலவன்சஸ் கொடுத்தீங்களோ அந்த சீம் அலவன்சஸ் கரெக்டா வச்சுக்கோங்க. 1 இன்ச்னா 1 இன்ச், 1/2 இன்ச்னா 1/2 இன்ச். ஸோ நீங்க எவ்வளவு கொடுத்தீங்களோ அந்த அளவு வந்து இங்க மார்க் பண்ணி நீங்க தச்சுக்கோங்க. எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா சரிங்க பாருங்க, நான் மார்க் பண்ணி காட்டுறேன். இப்ப நான் விட்டுருக்கிற சீம் அலவன்ஸை ஜஸ்ட் நான் வந்து டாட்டர் லைன்ஸ் அப் கொடுக்குறேன். அதுல அப்படியே தச்சுட்டே வாங்க. அந்த வளைவுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா நீங்க வளைச்சுதான் கொண்டு வரணும். அப்பதான் உங்களுக்கு பினிஷிங் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். இங்க வரைக்குமே நம்ம எவ்வளவு சீம் அலவன்சஸ் கொடுத்துருக்கோமோ அந்த ரவுண்டுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா நீங்க வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்க கொடுக்குற அளவு வந்து கரெக்டா கொடுக்கணும் 2 பக்கத்துக்கும். இப்ப நீங்க இங்க 1/2 இன்ச் தைக்கிறீங்கன்னா 1/2 இன்ச், 1 இன்ச்னா 1 இன்ச். இந்த பக்கமும் அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டா தைப்போம் இல்லையா, இந்த இடத்துல தைப்போம் இல்லையா, அதுவும் ஒரே மாதிரி இருக்கணும். இங்க கொஞ்சம் அளவுகள் மாறுச்சு அப்படின்னா உங்களுக்கு பேண்ட் ஜாயின் பண்ணும்போது அப் அண்ட் டவுன்ஸ் வரும். ஸோ இந்த டிஸ்டன்ஸும் அதே மாதிரி இந்த பக்கம் வர டிஸ்டன்ஸும் ஒரே அளவுல இருக்கணும். அதை மட்டும் நீங்க கவனமா பாத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வளைவு வரும்போது கொஞ்சம் நிறுத்தி பொறுமையா நீங்க வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு எப்பயுமே முடியும் போது நல்லா ஒரு 2-3 ஸ்டிச் வந்து போட்டு விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா மறுபடியும் அதுக்கு மேலேயே டபுள் ஸ்டிச் போட போறீங்க. ஸ்டிச் பண்ண மாதிரி இந்த பக்கமும் மேல இருந்து எவ்வளவு சீம் அலவன்ஸோ அதை மார்க் பண்ணிட்டு அப்படியே நீங்க அந்த கிராச்சை வந்து ஸ்டிச் பண்ணிடுறீங்க. ஆரம்பிக்கும் போது நல்லா ஸ்ட்ராங்கா ஸ்டிச் போட்டுட்டு ஆரம்பிச்சுக்கோங்க.
அந்த ரவுண்டு வரும்போது மட்டும் கொஞ்சம் கரெக்டா பார்த்து பொறுமையா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துலதான் வந்து துணி கொஞ்சம் விலகும், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். இல்ல நீங்க பின் கூட போட்டுக்கலாம். முடிக்கும் போது 2 ஸ்டிச் போட்டு முடிச்சிருங்க. இதுக்கு மேல இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ 2 பக்கமும் கிராச் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த 2ஓட சென்டர் இருக்கும் இல்லையா, சோ இந்த கிராச் முடிச்சிருக்கோம் இல்லையா, இதோட சென்டர் ஃபேப்ரிக் ஃபோல்டிங்ல தான் இருக்கும். நீங்க அதை அப்படி புடிச்சு இப்படி ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 லெக் பார்ட்டும் கிடைச்சிரும். ஓகேவா? ஓவர்லாக் வச்சிருந்தீங்கன்னா இங்க ஓவர்லாக் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க இப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளோட லெக் இருக்கு இல்லையா, லெக்க வந்து கரெக்டா இங்க பாருங்க, இந்த சீமும் கரெக்டா ஒரே மாதிரி வரணும். அது ஓபன் பண்ணி நம்ம நல்ல பக்கத்துல பார்க்கும்போது உங்களுக்கு பிளஸ் மாதிரி தெரியணும். ஓகேவா? அப்படி இங்க மிஸ்மேட்ச் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து கண்டிப்பா இஷ்யூவா தான் இருக்கும். சோ கவனமா பார்த்து பொறுமையா பண்ணுங்க. சோ இந்த மாதிரி வரும்போது நீங்க இங்க வந்து ஒரு பின் கூட நீங்க குத்திக்கலாம். ஒன்னா வச்சுட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பின் குத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நகலாம இருக்கும். புரியுதா? சோ இந்த மாதிரி குத்தி வச்சுக்கோங்க. நீங்க பக்கத்துல தையல் வரும்போது இந்த பின்னை எடுத்துட்டு நீங்க தச்சுக்கலாம். இப்போ நம்ம லெக் ரவுண்டு வந்து எவ்வளவோ அந்த மெஷர்மெண்ட்டை வந்து நீங்க மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட லெக் ரவுண்ட் வந்து 11 இன்ச் நான் எனக்கு வேணும். ஸோ கரெக்டா 11 இன்ச் எங்க வர்றதோ நான் அந்த டேப்ல மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு மெஷின்ல இருக்குங்கிறதுனால நான் அதுல வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். மார்க் பண்ணிட்டேன்னா ஸோ நம்ம 1 இன்ச் சீம் அலவன்சஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த சீம் அலவன்சஸ் நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு தான் அப்படின்னா அப்படியே நீங்க ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. சென்டர்ல மட்டும் எந்த மிஸ்மேட்சும் வராம பாத்துக்கோங்க. டபுள் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதுதான். ஸோ இந்த பேண்ட் வந்து தைக்கிறதுக்கு அதிகபட்சம் 5 நிமிஷம் தான் ஆகும். இப்போ நீங்க வீடியோ பார்த்து தைக்கிறதுனால மேபி ஒரு 10 நிமிஷம் ஆகும். நீங்க கொஞ்சம் நல்லா தைக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா 5 நிமிஷத்துக்கு மேல இது தைக்கிறதுக்கு டைம் எடுக்காது. ஓகே, ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம கிட்ட வரப்போறோம். அந்த ரெண்டும் மேட்ச் பண்ற இடத்துக்கு வரப்போறோம். இந்த மேட்ச் பண்ண வர இடத்துக்கு வரும்போது நம்ம இந்த பின்னை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கரெக்டா இருக்கான்னு ஒரு தடவை நல்லா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அப்படியே நீங்க ஸ்டிச் பண்ணுங்க. நிறுத்திட்டு அதுக்கப்புறமா லைட்டா டர்ன் கொடுங்க. ரொம்ப டர்ன் பண்ண தேவை இருக்காது. நீங்க லைட்டா டர்ன் பண்ணாலே போதும். தெரியுதா? அவ்வளவுதான். அப்படியே நீங்க ஸ்டிச் பண்ணிட்டு வர வேண்டியதுதான். ஸோ 2 பக்கமும் நீங்க ஒரு 11 இன்ச்சஸை ஃபர்ஸ்டே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்க ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கோங்க. வந்துட்டு பாட்டம்ல ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் பாட்டம்ல நம்ம முடிப்போம். இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்ல இன்னொரு ஸ்டிச்சும் போட்டுக்கோங்க. உங்ககிட்ட ஓவர்லாக் இருந்துச்சு அப்படின்னா இங்க ஓவர்லாக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ நான் ஓபன் பண்ணி காட்டுறேன். ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. பேண்ட்டை வந்து இந்த மாதிரி ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்டு நீங்க இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்டர் இருக்கு இல்லையா, சென்டர்ல வந்து இந்த மாதிரி பிளஸ் சிம்பிள் வந்து கண்டிப்பா இருக்கணும். இந்த இடம் மிஸ்மேட்ச் ஆயிருந்தது அப்படின்னா நீங்க பேண்ட் போடும்போது அந்த இடம் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகேவா? சோ இதை நீங்க பாத்துக்கோங்க. இதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அவ்வளவுதான், நம்ம பேண்ட் முடிய போகுது. நம்ம எலாஸ்டிக் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, சோ அந்த எலாஸ்டிக்கை தான் நம்ம வந்து இங்க ஃபிட் பண்ண போறோம். ஓகேவா? சோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட பேண்ட்டை வந்து மடிச்சு தச்சிடுவோம். அதுக்கப்புறமா எப்படி எலாஸ்டிக் வந்து இன்செர்ட் பண்றது அப்படிங்கிறத நான் சொல்றேன். இதை ஓரமா வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ரைட் சைடு இருக்கு இல்லையா, அந்த ரைட் சைட்ல இந்த கார்னர்ல எக்ஸஸ் ஏதாவது இருந்ததுனாலும் நீங்க ட்ரிம் ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. நீட்டா இருக்கணும், எந்த பிசுறும் இல்லாம நீங்க வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிட்டு இந்த மாதிரி உங்களோட பேண்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் 4ஆ ஃபோல்ட் பண்ணுங்க. அதாவது இப்படி ஒண்ணு மேல ஒண்ணு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஸ்ட்ரைட்டா கட் ஆயிருக்கான்றத மட்டும் பாத்துக்கோங்க. இந்த மாதிரி. ஓகேவா? சோ எனக்கு லைன் வந்து இப்படி கிராஸ் ஆயிருக்கு, பட் ஃபேப்ரிக் வந்து எனக்கு ஸ்ட்ரைட்டா தான் இருக்கு. ஓகேவா? எனக்கு இந்த ஃபேப்ரிக் அந்த மாதிரி இருக்கு, அதனால நான் உங்களுக்கு தச்சு காட்டுறதுக்காக இந்த ஃபேப்ரிக் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா தான் லைன் இருக்கு.
இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளோட எலாஸ்டிக் வந்து எவ்வளவு இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் வச்சு பார்த்துக்கலாம். இது வந்து மடிக்கிறதுக்கு தேவையான அளவு. சோ இது ஃபோல்ட் பண்றதுக்கு தேவையான அளவு. தெரியுதா? இது வந்து ஃபோல்ட் பண்றதுக்கு தேவையான அளவு, இது மடிக்கிறதுக்கு தேவையான அளவு. சோ இந்த அளவுக்கு உள்ள மடிக்கணும் நம்ம ஃபுல்லாவே. பாருங்க, நான் மார்க் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு ஒரு கிளியர் இருக்கும். நான் ஸ்ட்ரைட் மார்க் பண்ணிட்டேன் இல்லையா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஜஸ்ட் இதை ஓபன் பண்ணிட்டு இப்படி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம ராங் சைட்ல தான் தைக்க போறோம். ஓகே, இப்படி ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. உள்ள வந்துட்டு நீங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் பார்த்துக்கோங்க. சீம்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி ஒரே பக்கத்துல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்ப இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்லயும், இது இந்த பக்கம் மேல கிராச் லைனை வந்து இப்படியும் பண்ணிடாதீங்க. ரெண்டும் ஒரே பக்கமா இருக்கிற மாதிரி டர்ன் பண்ணி விட்டுக்கோங்க. சரியா? இது ஒண்ணு மட்டும் நீங்க ரெண்டு பக்கத்துலயும் செக் பண்ணிக்கணும். ஒரே டைரக்ஷன், ஒண்ணு ஆப்போசிட் டைரக்ஷன், இல்லைன்னா உங்களை பார்த்து ஏதாவது ஒரு பக்கமா நீங்க வச்சுக்கோங்க. வச்சுட்டு எலாஸ்டிக் இருக்கா, இந்த எலாஸ்டிக்கை சும்மா ஜஸ்ட் பிளேஸ் பண்ணுங்க. பிளேஸ் பண்ணிட்டு இதை மடிக்கிறதுக்கு இப்படி அளவு வேணும், அதை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் இது வந்து மடிக்கிறதுக்கான அளவா, இது எவ்வளவு தூரம் உங்க எலாஸ்டிக் இருக்குன்னு பாருங்க. ஸோ அந்த ரெண்டு மார்க்கிங்கும் நமக்கு ரொம்ப முக்கியம். நீங்க என்ன வித்து வேணாலும் எலாஸ்டிக் எடுத்துக்கலாம். 1 இன்ச், 1.25 இன்ச், 2 இன்ச் அந்த மாதிரி. ஸோ நீங்க எது வேணாலும் எடுத்துக்கோங்க. பட் மார்க்கிங் ப்ரொசீஜர் வந்து இதுதான். ஸோ இது மடிக்கிறதுக்கு இது வந்து ஃபுல்லா உங்க எலாஸ்டிக் கவர் ஆகுற பொசிஷன். ஓகேவா? இதை மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ எலாஸ்டிக் தனியா வச்சுக்கோங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த அளவு இருக்கா, இந்த அளவு வரைக்கும் ஃபுல்லாவே நீங்க இப்படி மடிச்சிடணும். ஓகே, கிளியரா? இது வரைக்கும் மார்க் பண்ணிருக்கீங்க இல்லையா? இந்த ஒரு இடம் மட்டும்தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். நீங்க எலாஸ்டிக் மார்க் பண்றீங்க, இது தையலுக்கான அளவு. அதுக்கப்புறமா இப்படி ஃபுல்லா அந்த லைன் வரைக்கும் ஃபுல்லாவே இப்படி மடிச்சிடுறீங்க. தெரியுதா? நான் வந்து நல்ல பக்கத்துலயும் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக மார்க்கிங் போட்டிருக்கேன், ராங் சைட்லயும் மார்க்கிங் போட்டிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இதை மடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் இதை ஃபுல்லா இப்படி மடிச்சிடுறீங்க. தைக்கலாமா? அப்படியே ஃபுல் ரவுண்டு தைச்சிட போறீங்க. அவ்வளவுதான். ஸோ எப்பயும் போல நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது டபுள் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சம் பொறுமையா தைங்க. ஏன்னா இதை மடிச்சு தைக்கிறோன்றதுனால கொஞ்சம் பொறுமையா தைங்க. அவ்வளவுதான். அந்த எண்ட்லயே போடுங்க. இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த இதுக்குள்ளதான் நம்ம எலாஸ்டிக்கை இன்செர்ட் பண்ண போறோம். ஸோ அதனாலதான் இது கொஞ்சம் பெருசா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். ஸோ இப்படி வச்சுட்டு இந்த என்னோட ஃபேப்ரிக் லைட்டா இழுத்தாலே சுருக்கம் வருது, அதனால கொஞ்சம் இழுக்காம பொறுமையா பண்ணுங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த டைரக்ஷன் வந்துச்சு. நான் ஆப்போசிட் டைரக்ஷன்ல என்னோட கிராச்சை வந்து வச்சிருக்கேன். மாத்தி இப்படி வச்சிடக்கூடாது. என்ன டைரக்ஷன்ல நீங்க பாட்டம் பினிஷ் பண்ணிருக்கீங்களோ அதே டைரக்ஷன்ல நீங்க மேலையும் வைக்கணும். அதையும் மறந்துடக்கூடாது நீங்க. அப்படியே ஃபுல்லா ஸ்டிச் பண்ணிட்டே வர போறீங்க. அவ்வளவுதான். இப்போ நீங்க இந்த மாதிரி மடிச்சு தச்சுட்டு வர்றீங்க இல்லையா, இப்ப முடிக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் இங்க தையல் எனக்கு இருக்கு, நான் இங்க வரேன்னு வச்சுக்கோங்களேன். முடிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த எலாஸ்டிக் உள்ள போற அளவுக்கு கேப் வேணும். ஓகேங்களா? இப்படி உள்ள இப்படி இன்செர்ட் பண்றோம் இல்லையா, அந்த அளவுக்கு கேப் வேணும். அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்சம் முன்னாடியே ஒரு 2 இன்ச்சுக்கு முன்னாடியே வந்து நல்லா ஸ்ட்ராங் ஸ்டிச் போட்டு நிறுத்திக்கோங்க. அவ்வளவுதான். இப்ப நம்ம வெளியில எடுத்துட்டு ஒரு சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சேஃப்டி பின் எடுத்துட்டு நம்ம எலாஸ்டிக்கை வந்துட்டு இந்த ஹோல் வழியா, அங்க பாருங்க, இந்த ஹோல் வழியா உள்ள விட்டு நம்ம ஃபுல்லா எடுக்க போறோம். எப்படிங்கிறத நம்ம காட்டுறேன். நீங்க எடுத்துக்கோங்க. ஏதாச்சும் ஒரு எண்ட்ல வந்து இந்த மாதிரி சேஃப்டி பின்னை வந்து உள்ள விட்டு இப்படி லாக் பண்ணிக்கோங்க. நீங்க எப்பயுமே சுடிதாருக்கு வந்து நம்ம லேஸ் எல்லாம் உள்ள விடுவோம் இல்லையா, அதே மாதிரிதான் பண்ண போறோம். இங்க பாருங்க, இங்க கேப் இருக்கா, அந்த கேப் வழியா இந்த மாதிரி உள்ள விட்டுக்கோங்க. உள்ள விட்டு பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா ஃபேப்ரிக்கை வந்து இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி மொத்த எலாஸ்டிக்கும் இந்த பேண்டுக்குள்ள போகணும். நம்ம அந்த கேப் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்குள்ள போகணும். பார்த்து மொத்த எலாஸ்டிக்கும் போயிடக்கூடாது. சோ அதனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுல பாதி அளவு தான் நம்மளுக்கு இந்த எலாஸ்டிக் கொடுத்துருப்போம். அப்பதான் கரெக்டா ஃபிட்டிங் கரெக்டா இருக்கும். ஓகேவா? சோ கொஞ்சம் பொறுமையா இழுங்க. சோ இந்த மாதிரி கொஞ்சம் இருக்கணும்.
அப்பதான் உங்களுக்கு அந்த எலாஸ்டிக்கோட இது வந்து கரெக்டா வரும். இந்த ஒரே ஒரு இது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் பொறுமையா பண்ணீங்கன்னா ஈஸியா வந்துடும். இப்ப நான் வெளியே எடுக்க போறேன். தெரியுதா? இது வந்து எக்ஸ்ட்ரா நான் வந்து ஃபுல்லா இன்னும் இழுக்கல, லைட்டா சுருக்கு வச்சிருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்கு. இப்போ நான் ஃபுல் ரவுண்ட் முடிச்சுட்டேன். என்னோட சேஃப்டி பென் எனக்கு வெளில வந்துச்சு இல்லையா? சோ நான் இதை பொறுமையா அப்படி நான் எடுத்துக்க போறேன். கொஞ்சம் ட்விஸ்ட் ஆகி தான் வருது, பாத்துக்கலாம். ஸோ இப்போ 2 பக்கமும் நமக்கு கிடைச்சிருச்சா? நான் சேஃப்டி பின்னை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒன் மேல ஒண்ணு வச்சு மறுபடியும் அகைன் சேஃப்டிக்காக இப்படி பின் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா டக்குன்னு நம்ம இதை எடுத்து விடும்போது உள்ளக்க போயிடும். அப்புறம் திருப்பி நம்ம மறுபடியும் முதல்ல இருந்து பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஜஸ்ட் நீங்க இந்த மாதிரி பண்ணி விடுங்க. பாத்தீங்களா? உள்ள போயிடுச்சு பாத்தீங்களா? இதுக்குதான் சேஃப்டி பின் போட்டு வைக்க சொன்னேன். இந்த மாதிரி போச்சுன்னா சேஃப்டி பின் இருந்ததுன்னா ஈஸியா நம்மளால எடுக்க முடியும். இந்த மாதிரி ஃபுல்லா ரவுண்டு ஃபுல்லா விட்டுட்டு எல்லா பக்கமும் ஈவனா வர்ற மாதிரி ஜஸ்ட் நீங்க வந்து பண்ணி விட்டுட்டு தெரியுதா? இப்போ நமக்கு கரெக்டா உள்ள போயிடுச்சு. இப்ப நம்ம இங்க கேப் விட்டுருக்கோம் இல்லையா? அந்த கேப் வந்து ஃபில் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எலாஸ்டிக்ல பின் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? அந்த இது வந்து வெளில வர மாதிரி பாத்துக்கணும். சரிதா? சோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 2 எலாஸ்டிக்கையும் என்ன பண்ண போறோம் அப்படின்னா மெஷின்ல ஸ்டிச் பண்ணிடணும். எலாஸ்டிக்க வந்து உள்ள இருந்து வெளியில எடுத்துட்டோம் இல்லையா? சோ இப்ப இந்த 2 ராயஜஸையும் ஒண்ணு மேல ஒண்ணு இப்படி சேர்த்து வைக்க கூடாது, ஒண்ணு மேல ஒண்ணு இப்படி வைக்கணும். ஓகேவா? நம்ம 1/2 இன்ச் வந்து எலாஸ்டிக் சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த 1/2 இன்ச்சுக்கு ஒண்ணு மேல ஒண்ணு இப்படி வச்சுட்டு உங்க மெஷின்ல, இது நீங்க நார்மல் பெடல் மெஷின்லயும் பண்ணலாம், ஒன்னும் ஆகாது. கொஞ்சம் பொறுமையா பண்ணுங்க, அவ்வளவுதான். சோ இந்த மாதிரி வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு 2 ஸ்டிச் 3 ஸ்டிச் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி ஒரு 2ல இருந்து 4 ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு நீங்க இந்த மாதிரி எடுத்து விட்டீங்கன்னா எலாஸ்டிக் வந்து நல்லா ஃபுல்லா உள்ள இப்படி போயிடும். சரிதா? சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த கேப் இருக்கு இல்லையா? அந்த கேப் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம்னா நமக்கு பலாசோ பேண்ட் ரெடி ஆயிடும். ஜஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க, இங்க பாருங்க, இந்த மாதிரி உள்ள வந்து விட்டுக்கோங்க. இந்த இடம் கம்ப்ளீட் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையா பண்ணுங்க. ஏன்னா எலாஸ்டிக்ல நீங்க தையல் போட்டுறக்கூடாது. போட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டா வராது. ஸோ கரெக்டா இந்த துணியில தான் போடணும். இந்த மாதிரி கொஞ்சம் பிசுறு தட்டுற மாதிரி இருந்தாலும் லைட்டா அப்படி ஒரு ஃபோல்டு கொடுத்து நீங்க தச்சிடுங்க. ஏன்னா இங்க நமக்கு ஆல்ரெடி நிறைய சுருக்கம் தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? அது ஃபினிஷிங்லாம் ஒன்றும் பாதிக்காது. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டா எவ்வளவு கேப் இருக்கோ அந்த கேப் மட்டும் ஸ்டிச் பண்ணுங்க. அதே மாதிரி லைட்டா ஒரு டபுள் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்படி ஒரு லைட்டா இழுத்தீங்கன்னா அந்த இடம் கரெக்டா செட் ஆயிடும். அப்படியே நீங்க தையல் போட்டு முடிக்க போறீங்க. அவ்வளவுதான். ஸோ எக்ஸ்ட்ரா த்ரெட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. உங்களோட கேதர்ஸை கரெக்டா ஈவன் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ஈவனா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களோட பலாசோ பேண்ட் வந்து ரெடி ஆயிடும். இது கரெக்டா உங்களோட வேஸ்ட் லென்த்துக்கு கரெக்டா வந்துடும். ஓகேங்களா? இவ்வளவுதான் உங்களோட பலாசோ பேண்ட். Thank you.